ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்போ சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காளான எடுத்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தோல் சீவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வெடிஞ்சதும் இது கூட 2 தக்காளி, 2 வெங்காயம் அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும்போது மேலே வந்து படம், அதனால் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டதும் கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதும் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் மஷ்ரூமை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் மஷ்ரூம் நல்லா வேகிற மாதிரி தண்ணி சேர்க்காமையே நல்லா வெந்துடும். தண்ணி சேர்க்க தேவையில்ல. மஷ்ரூம் வேகும்போது மஷ்ரூம்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்ல. நல்லா இந்த மசாலாவில் மஷ்ரூமை நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், கொதிக்கும்போது அதிலேருந்தே லைட்டாக தண்ணி வருது. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி வந்து நல்லா மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டது இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஷ்ரூம் வேகட்டும். அதனால் மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சோயா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி,
இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது செஞ்சு முடிச்சிடலாம். ஃபைனலாக வந்து நான் வந்து எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்குன்றதுனால ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக இடித்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததும் ஒரு கிளறி விட்டது. அந்த வெல்லத்துக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு இப்போது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணதும் நம்மளோட சுவையான காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே தூவி ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக பட்டரை வச்சிடலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்